சத்துருக்கள் மத்தியில உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நான் அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் நான் மாண்டு போகணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டே நான் போயிடணும்னு நினைச்சாங்களோ, அவங்க மத்தியில கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த தருணத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை சார்ந்து நிற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு கேடகமாய் இருப்பார். கர்த்தர் நிச்சயமாக இந்த சத்துருக்கள் மத்தியிலே என் தலையை உயர்த்துவார். என் அவமானங்கள், என் நிந்தைகள், என்னுடைய வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது விசுவாசத்தோடு பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வரணும். இன்னைக்கு நமக்கு விரோதமாக சில எதிராளிகள் இருக்கலாம். பிசாசு சில நபர்களை எழுப்புவான். ஆனாலும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. வியாதியை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. கடனை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. தரித்திரத்தை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு காரியமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த தடைகளை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த நேரத்தில் தான் நீங்க சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நிச்சயமா கர்த்தருடைய மகிமையினால எங்களை நிரப்பி, நிச்சயமா கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமா எங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து நிற்க பழக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:5 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கமடையவில்லை. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ எல்லாருடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு சொந்த மகனே சத்துருவாய் எழும்பி நிற்கிறான். சொந்த மகனே தகப்பனை கொலை செய்யும்படிக்கு வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் கர்த்தரை சார்ந்து நின்றான். கர்த்தர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி கர்த்தர் அவனை விடுவித்தார். ஆனால் அப்சலோமுக்கோ மரணம் நேரிட்டது. அவன் கோவேரி கழுதியில் போய் கொண்டிருந்த பொழுது ஒரு கர்வாலி மரத்துல முடி மாட்டிக்கிடும். உடனே என்ன பண்ணிடுவாங்க, தாவீதின் சேனைகள்லாம் போய் அவனை கொண்டு போட்டுருவாங்க. கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் யோசேப்பு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக அவனுக்கு ஆபத்து வந்தது. யோசேப்பை என்ன செய்யக்கூடாது, உயிரோட வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா யோசேப்பு சொப்பனத்தை சொல்லுவான். ஆண்டவர் எனக்கு இப்படிலாம் சொப்பனத்தை காமிச்சாரு, இந்த மாதிரிலாம் என்னை உயர்த்த போறாராம் அப்படின்னு சொன்ன உடனே கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இந்த சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி அவனை அழிக்கும்படி சதி திட்டம் போடுவார்கள். அழிக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து குழியில போட்டாங்க. அடுத்து ஒருத்த ஐடியா சொன்னா, இவனை என்ன பண்ணிடுவோம், 20 வெள்ளி காசுக்கு வித்துருவோம், தூர தேசத்துக்கு வித்து போட்டுட்டோம்னா நிச்சயமா இவன் நம்ம கூட இருக்கவும் முடியாது, கர்த்தர் காண்பித்த அந்த சொப்பனம் நிறைவேறவும் செய்யாது என்று சொல்லி சதி திட்டம் போட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில கூட யோசேப்பு கர்த்தரை சார்ந்து நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை எகிப்து தேசத்துல விற்று போட்டு விட்டார்கள். யாரையுமே தெரியாது. அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். ஆனாலும் அவன் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை சார்ந்து நின்றதுனால அடிமையாய் போன அந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் அவனை அதிபதியாய்